இந்த தியானத்தில், இந்த தியான வடிவத்தில் ஒரு மனிதன் இறைவனை நினைத்து சுவாசத்தை கவனித்து உட்கார்ந்திருக்கும் போது எந்த செயலும் இல்லாமல், எந்த கருவியும் கையில் இல்லாமல், எந்த அரசாங்கமும் இல்லாமல், எந்த இன்ஜினியர் படிப்பும் இல்லாமல், எந்த செயலும் இல்லாமல் உடலுக்குள்ளே ஒரு மின்சாரத்தன்மை, ஒரு சக்தி உள்ளே அலைப்பாய்கிறது. ஒரு சக்தி பரவசம் ஊட்டப்படுகிறது. ஒரு சக்தி நம்மளை மேல் நோக்கி வந்து நிற்கிறது. இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அல்ல, இயற்கையாக. சில இடங்களில் நான் திக்குமுக்காடி போயிருக்கிறேன். சில இடங்களில் நானே தடுமாறி நின்றிருக்கிறேன், நானே தள்ளாடி நின்றிருக்கிறேன். போதையில் தள்ளாடியவனை நான் பார்த்திருக்கிறேன், தியானத்தில் தள்ளாடியவனை பார்த்தேன். அதுதான் உலகத்தில் தலை சிறந்த போதை என்று நினைத்தேன். ஆழ்ந்து போனேன், வீழ்ந்து போனேன், கரைந்து போனேன், பறந்து போனேன், மிதந்து போனேன், மறந்து போனேன், கடந்து போனேன். என்ன என்று தெரியாமல் போனேன். இது எதுவுமே செயற்கையாக அல்ல, இயற்கையாக. அந்த இறை தத்துவத்துக்குள், இறை செயலுக்குள் அந்த சுவாசம் இப்படி ஒரு வேலையை செய்வதை கண்டு நான் மெய் சிலுத்து போனேன். வார்த்தை இல்லை சொல்வதற்கு, அப்படி உயர்ந்து போனேன். ஆனால் ஒவ்வொரு செயலுக்குள்ளையும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்ட சக்தி எம்மை வழி நடத்துகிறது. நான் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. கண் ஒரு 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 செயலோடு சொல்கிறேன், ஒன்றும் இல்லை. கருவறையில் இருக்கின்ற ஒரு உற்சவர், மூலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் உள்ள இருப்பார், இன்னொருத்தரை எடுத்துட்டு வந்து தேர்ல வச்சு ஊரெல்லாம் கூட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி நம்மள இந்த தேர்ல உட்கார வச்சு இப்படி போறது, நடக்க வைக்கிறது, வேலை எல்லாம் ஒரு மனிதன் செய்யறான் அப்படின்னு நான் பார்க்கல. நான் பார்த்தது பேர் ஆற்றலை. வியர்ந்தேன்.